நான் உங்கள் அடிக்கிஸ்தார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு ஆக்சுவல் ரோட்டில் நடந்து போயிருக்கு ஸ்கூலுக்கு. அந்த டயத்தில் ஒரு பர்ஸு கிடந்திருக்கு. அந்த பர்ஸை எடுத்து பார்த்து உள்ளே 10,000 இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு நினச்சிருந்தா ஏதாச்சும் மொபைலோ இல்லை சாப்பாடு இல்லை பசங்களுக்கோ போய் சுற்றிட்டோ இல்லை படத்துக்கோ ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ட்ரெஸ்ஸோ ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம். ஷூ என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். இல்லை அவங்க அப்பா வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம். அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய், சார் இது இந்த 10,000 இந்த பர்ஸு கீழே வந்திருக்கு, இதில் 10,000 இருக்கு, யாரோ அவசரமாக ஏதோ என்ன அவசரம் தெரியல தவறு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் வச்சுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் யாராக இருந்தாலும் பண்ணுங்கன்னு இருக்கேன். எல்லா வீடியோலையும் எந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சொன்னதில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 400 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பொண்ணு பேர் பிரியதர்ஷினி. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது காசு தான் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு பேராச்சும் பிரபலப்படுத்துங்க. ஃபோட்டோவும் போடுறேன். அந்த போலீஸ்காரங்க அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக ஷால் போட்டு அவங்கள மதிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க மதிப்பு வந்து அவங்க காசாக கொடுக்க முடியாது. ஏன்னா எடுத்து கொடுத்தது வேற ஒரு காசு. போலீஸ்காரங்க வந்து மதித்து ஷால் போட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம், அந்த பொண்ணு ஃபோட்டோவை போடுறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த பொண்ணு பேர் பிரியதர்ஷினி. சரிங்களா? கும்பகோணத்தில் எடுத்து கொடுத்துருக்கு போலீஸ் ஸ்டேஷனில். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கு. அது ஃபோட்டோ போட பாருங்கள். 10,000 சும்மா இல்லைங்க. இந்த காலத்தில் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஜாலியானா ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம். அதுக்கு வேணுங்கிற பொருள் பேக்கோ யூனிஃபார்மோ இல்லை வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸோ ஷூவோ புக்ஸோ பேக்கோ இல்லை படத்துக்கோ இல்லை பசங்களுக்கு கூட்டு போய் சாப்பிட்ருக்கலாம். கூட படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த பொண்ணோட மெச்சூரிட்டி யாருக்கு என்ன அவசரமோ ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது சம்பள டைமு ஏன் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி அந்த பொண்ணு சாதுரியமாக யார்ட்டையும் கொடுக்காம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா எந்த ஒரு ஆளும் இப்போ நானே இருந்தாலும் யோசிப்பேங்க, அக்கம் பக்கம் கேட்பேன். யார் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்னா எனக்கு வேலை இருக்குங்க. அதனால் அக்கம் பக்கம் கொடுத்துட்டு போவேன். எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போயிருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருன்னா வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோவை நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் வச்சுங்க. இது வரைக்கும் ஒரு சேனலில் கூட நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வீடியோவை. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் இந்த பொண்ணு பேர் பிரியதர்ஷினி கும்பகோணத்தில் இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணோட ஃபோட்டோ அதை பார்த்தோன்னு யாருன்னு தெரியும். அதை மாதிரி கொஞ்சம் பிரபலப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், நம்மளால் முடிஞ்சது காசு தான் யாருக்கு கொடுக்க முடியல. நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப்பு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு பண்ணுற நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இதுவே ஒரு ஊக்கமாக இருக்கும். நாளைக்கு தப்பு பண்ணுன்னு யாருக்குமே தோணக்கூடாது. இந்த வீடியோ பார்த்தா அந்த பொண்ணுக்கு தோணாது. ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ நேர்மையாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த பர்ஸை எடுத்தது யாருமே பார்க்கல. அங்கே பக்கத்தில் இந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு எடுத்தது பார்த்துச்சு. நான் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் கூட நான் பார்க்கல, எடுத்தது கூட பார்க்கல. பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்கும் இருந்தேன். அது வாட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலி அந்த ஆட்டோக்காரரு போலீஸ் ஸ்டேஷன் போலாங்க. ஒரு யூடியூப்ல போட்டிருக்காரு வீடியோ. சரிங்களா? அவர் ஆக்சுவலாக அந்த எடுத்ததையும் பார்க்கல. அந்த பொண்ணு நினச்சுதான் எடுத்து போயிருக்காங்க. யாருமே பார்க்காதப்ப கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்ம சேனலில் தயவு சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு வீடியோ நான் இது வரைக்கும் சொன்னது. நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணு பிரியதர்ஷினி கும்பகோணத்தில் இருந்து இருக்குது. சரிங்களா? நம்ம இந்த சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப். சரிங்களா? அந்த பொண்ணு கொஞ்சம் பிரபலம் ஆகட்டும். ஏன்னா நேர்மைன்னா அவ்வளோ நேர்மை. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.